அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றுத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியநாள் பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த 10வது பாடலினுடைய பொருள் பார்க்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் இதில் என்ன விஷயங்கள் சொல்ல வராங்கன்னா 2 விஷயங்களை வலியுறுத்துறாங்க. பாவை நோன்பு சொல்லிட்டோம், விரதம்னு சொல்லிட்டோம், என்னென்ன சேர்த்துக்கணும், என்னென்ன விளக்கணும்னு பார்த்துட்டோம். இதனால் என்ன பலன், இது என்ன நமக்கு உறுதி செய்யுது அப்படின்னா, நோம்பின் காரணமாக நோன்பு இருக்கிறதுனால ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்கிறது உறுதி. நீங்கள் இருக்கக்கூடிய நோன்பு விரதத்தினால அருள் செய்யறதுக்காக யார் காத்துட்ருக்கா? கண்ணபிரான் காத்துட்ருக்காரு. அப்போ ஸ்வர்க்கம் இப்போ யார் கையில் இருக்குது? பாவை நோன்பு செய்கிறவங்களுடைய கையில் இருக்குது. அதுதான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற வார்த்தை நமக்கு விளக்கக்கூடிய விஷயம். அப்போ இப்பேற்பட்டதை நம்ம கையில் இறைவன் கொடுத்துட்டார். வாழ்க்கைன்னா என்னங்கிறத நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி நல்லா தெரியும், உன் வாழ்க்கை உன் கையில்னு. அதே மாதிரி இந்த நோன்பு இருந்தால் ஸ்வர்க்கம்ங்கிறது உறுதினும் தெரிஞ்சிடுச்சு. நீ ஆனால் தனியாக நோன்பு இருக்க போலையே, தூக்கத்திலே, அதுவும் தூக்கத்துக்காகவே நோன்பாக இருக்க போலையே, முதல்ல அந்த தூக்கத்துல இருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றி நம்ம இங்கே பாடிட்டுருக்கோம்? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்திருக்கக்கூடிய நாராயணனை. அந்த நாராயணனை பாடினா நோம்புக்குரிய பலன் நமக்கு உடனே கிடச்சிடும். இப்போ முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். தூக்கத்துக்கு அவரை தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. நீ கும்பகர்ணனையே தோற்கடிச்சிடுவ போல தெரியுது, இந்த குழுக்கு தலைவியாக்கலான்னு பார்த்தா நீ சோம்பலுக்கு வந்து தலைவியாயிடுவ போல, அதுவும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியேவான்னு சொல்கிறாங்க. தூங்கி எழுந்து ஒரு வேலையை நம்ம செய்கிறோன்னா தெளிவாக செய்யணும். எழுந்து தூக்கத்திலே எழுந்து போய் அரைக்குறைய ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஆடையை திருத்திக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு அடுத்த வேலையை செய்யணும். எது செய்கிறதா இருந்தாலும் தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய உட்கருத்தை நமக்கு சொல்ல வர்றது. அப்போ சோம்பல் இருந்ததுன்னா தடுமாற்றம் வரும். இப்போ தடுமாற்றம் இருக்கும்போது தெளிவின்மை வரும். அப்போ சோம்பல் இருக்கக்கூடாதுன்னா அதிகாலையில் எழுந்துக்கணும். எழுந்திருக்கணும்னாலும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக போய் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்ல வராங்க. என்ன உறுதி அப்படிங்கிறதும் இந்த பாடலை நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம தினமும் திருப்பாவை அப்படிங்கிறத பாடுவோம். நன்றி.